உங்களை யாரும் மதிக்கவில்லை என்று நினைக்கிறீர்களா? உங்கள் சுயமரியாதையை இழந்து வாழ்கின்றீர்களா? தன்னை மதிக்காதவன் பிறரிடம் மதிப்பை எதிர்பார்க்க முடியாது. ஒரு இளைஞன் இருந்தான். அலுவலகத்தில் அனைவருக்கும் உதவுவான். தினமும் அனைவரையும் மகிழ்விக்க முயன்றான். யார் என்ன சொன்னாலும் சரி என்று தலையசைத்தான். யாராவது திட்டினாலும் அமைதியாக இருப்பான். தன் வேலையை விட மற்றவர்களின் வேலையை முதலில் செய்து முடிப்பான். ஒரு நாள் அவனுடைய உழைப்புக்கான பாராட்டை கூட வேறொருவர் பெற்றார். உடைந்த மனதுடன் அவன் வீட்டிற்கு சென்றான். அவன் மனதில் ஒரே கேள்வி, என்னிடம் என்ன குறை என்ற கேள்வி மட்டுமே. ஒரு காலையில் காட்டுப்பாதை வழியாக அமைதியாக அமர்ந்திருந்த புத்தரை சந்தித்தான். அவன் கண்களில் கண்ணீர், அவன் மனதில் மிகுந்த வேதனை. புத்தரிடம் கேட்டான், பகவானே, நான் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கிறேன், அனைவரையும் மதிக்கிறேன். ஆனால் யாரும் என்னை மதிக்கவில்லை. ஏன் இப்படியாக நடக்கிறது என்றான். புத்தர் அமைதியாக அவனை பார்த்தார். அருகில் இருந்த ஒரு காலியான மண் பாத்திரத்தை எடுத்தார். அதை இளைஞனிடம் காட்டி கேட்டார், இந்த பாத்திரம் காலியாக இருந்தால் யாராவது அதில் தண்ணீர் ஊற்றினால் மட்டும்தான் அது பலன் தருமா என்று. இளைஞன் சொன்னான், ஆமாம் பகவானே என்று. காலியாக இருந்ததால் எந்த பயனும் இல்லை. புத்தர் மெதுவாக புன்னகைத்தார். அவர் சொன்னார், அதே போலத்தான் மனிதனும். உன் மனதில் சுயமரியாதை இல்லை என்றால், உன் மதிப்பை நீ உணரவில்லை என்றால் மற்றவர்கள் அதை நிரப்ப முடியாது. நீ உன்னை மதிக்க ஆரம்பிக்கும் நாளில்தான் மற்றவர்கள் கூட உன்னை மதிக்க தொடங்குவார்கள் என்றான். வாழ்க்கை பார், பிறர் நம்மை மதிக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் நம்மை மதிக்க வேண்டும். சுயமரியாதை உள்ள மனிதனையே உலகம் மதிக்கிறது. உன்னை நீ மதிக்க தொடங்கும் நாளே உலகம் உன்னை மதிக்க தொடங்கும் நாள்.